தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சீங்க, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் வாங்க. நீங்க எங்கிருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த லைவ் சாட்ல வந்து உங்க பெயர் முகவரியோட பதிவிடுங்க. ஏற்கனவே நீங்கள் எழுந்து தேவனுடைய சன்னதியிலே ஜெபித்து முடித்து எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், ஜெபித்து துவங்கலாம். பரிசுத்தரே, மற்றொரு விஷயம் மறுபடி எங்களோடு பேசி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் தப்பி போய்விடாமல் வழுவி விடாதபடி தொடர்வதற்கு கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நம்ம வழி தப்பி போயிடுவோம். எப்போதும் வழி தப்பி போயிட்டே இருக்கோம் இல்லையா? இருதயத்திலே வழுவி போகிற ஜனங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் சொல்லலாம். வழிதப்பி போன குமாரன் வீட்டிலிருந்து போனானே தவிர நாம் வீட்டிலேயே இருந்து கொண்டு சர்ச்சிலேயே இருந்து கொண்டு தேவனுக்குள் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இருதயத்திலே வழிதப்பி விடுகிறோம். நம்முடைய யோசனையிலே வழிதப்பி போய் விடுகிறோம். நம்முடைய அந்தரங்கத்திலே உண்மை இல்லாதவர்களாக இருந்து விடுகிறோம். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நம்முடைய பக்தி சம்பிரதாயங்களே அல்ல. நான் இப்போ காலையிலே எழுந்துட்டேன், ஜெபமெல்லாம் செஞ்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு இஷ்டம் போல அந்த நாள் முழுவதும் வாழ்ந்த ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, வாய்ப்பு கிடைச்சா ஒரு வசனத்தை கேலண்டர்லயோ வேற எங்கேயோ அதை படிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பை சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறது. அப்படி போய் இஷ்டம் போல வாழ்றது. மறுபடியும் சாயங்காலம் வந்து ஆண்டவரே இந்த ராம் முழுவதும் படுக்கையை சுற்றி நீங்க காவல் இருங்க ஆண்டவரே, எந்த தீங்கும் நேராதபடி காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தூங்கி போறது. இதைத்தான் பக்தின்னு நினைச்சா எல்லாத்திலும் நஷ்டமாயிடுவோம். தேவன் நம்மிடத்திலே பக்தியையோ ஆச்சாரத்தையோ எதிர்பார்க்கவில்லை. அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், உன்னுடைய இருதயத்தை தா என்கிறார். இருதயம் அப்படின்னா, இருதயம் இல்லாம நாம எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க இந்த உலகத்துல. மனது வைக்காமல் எந்த பணியிலேயும் நாம் தொடர்ச்சியா இருக்க முடியாது, பரிபூரணமாய் செய்ய முடியாது. ஒருவேளை எந்த பணியை ஆரம்பிச்சாலும் அது அங்கங்க பாதியிலே நின்னு போய்விடுமே தவிர மனசை மையப்படுத்தாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. நாம் தேவனிடத்திலும் கூட நம்முடைய மனதை ஒருமனப்படுத்தாமல் செய்கிற ஜெபமாயிருந்தாலும் பாடுகிற பாடல்களாயிருந்தாலும் இப்படி தேவ செய்திகளை கேட்கிற போதோ நம்முடைய மனதிலே தேவனை ஒருமனப்படுத்தாமல் இருந்தால் இதை கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. மீகா 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் என்னங்க நம்மிடத்தில் கேட்கிறார்? அதற்கு முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் முதற் பேரானவனை கொடுக்க வேண்டுமோ? கவனிங்க, இந்த உலகத்திலே கடவுள்களை மனிதன் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு பலி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, நம்முடைய தேசத்திலே கூட ஒரு காலத்துல பிறந்த குழந்தையை கங்கை நதியில் எறிந்து விடுவார்களாம். அதாவது நர பலியிடுவதன் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக கடவுள் சந்தோஷப்படுவார் என்று. கோடிக்கணக்கான எருதுகள், ஆடுகள் பலியிடுவது இப்போது நடந்துகிட்டு தான் இருக்குங்க. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் பலியை கேட்டார். ஏனென்றால் அது ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் உயிர், ரத்தம் என்பது உயிர். நம்முடைய பாவத்திற்கான சம்பளம் மரணம் என்பதனால அந்த மரணம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்காக ஏதோ ஒன்று மரிக்க வேண்டுமானால் இப்பொழுது தேவன் நம்மிடத்தில் கேட்பது பலியிடுதலை அல்ல. ஆண்டவரே ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். பரிகார பலியாக தம் ஜீவனையே தந்ததினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், சுஸ்தமாக்கப்படுகிறோம். எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. எனவே இன்று நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை தான். அது மாத்திரமல்ல, எது நன்மையானது என்று அவர் அறிவித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை எத்தனையோ நாள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எது நன்மையானது, எது தீமையானது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் தேவன் விரும்புவார், எதை செய்தால் தேவன் வருத்தப்படுவார், எதை அங்கீகரிப்பார், எதை அங்கீகரிக்க மாட்டார் என்பது உனக்கு தெரியாதா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய உள்ளத்தை அறிகிறதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தேவனுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை எதிர்பார்க்கிறார், அவர் எவ்வளவு பெரியவர், மகத்துவம் உள்ளவர், அவரை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தெரிய வரும். எதை தேவன் எதிர்பார்க்கிறார்? 3 வார்த்தைகளிலே அவன் அங்கே தெரியப்படுத்துகிறான். நியாயமாக நடக்க வேண்டும்,
நியாயமாக நட. அவருடைய குமாரன் என்று நீ அவருடைய குமாரன் என்று சொல்லுகிற போது உன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில் அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில பிசாசானவனுக்கு இடம் தரக்கூடாது. நியாயமாக நடக்க வேண்டும். உன் மனைவியினிடத்திலே நியாயமாக நடந்து கொள். அநியாயம் செய்யக்கூடாது மனைவிக்கு. அதேபோல நீயும் உன் கணவனிடத்திலே நியாயமாய் நடக்க வேண்டும். உன் வேலையின் விஷயத்திலே நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீ அநியாயத்தை விரும்பக்கூடாது, அநியாய அக்கிரம சம்பாத்தியத்தை விரும்பக்கூடாது. அநியாயமாய் சம்பாதித்தவைகளிலே கொண்டு வந்து ஆண்டவருக்காக கொடுத்து சந்தோஷப்படலாம் நினைக்கிறாங்க சிலர். அவருக்கு தேவையில்லை. நீ ஏராளமான பணம் அக்கிரமமா சம்பாதிச்சது கொண்டு வந்து ஆண்டவரத்தை கொடுக்கறத காட்டிலும் உண்மையா 2 காசு கொண்டு வந்து கொடுத்தா கூட ஆண்டவர் ஏத்துக்குவார். அன்று தனவான்களுடைய அவர்கள் சம்பாதித்தவைகளை கொண்டு வந்து மூட்டை மூட்டையா கொண்டு வந்தப்போ கூட ஆண்டவர் அதுல சந்தோஷப்படலைங்க. அந்த ஏழை விதவை தாய் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் மெச்சினார் அல்லவா? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டாள். நியாயமாக நடக்க வேண்டும். உன்னுடைய நடத்தை என்பது தேவனுக்கு முன்பு நியாயமாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாகவும் கூட வேதத்தின் அடிப்படையிலான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நியாயமாய் நடப்பதையும் இரக்கத்தை சிநேகிப்பதையும், இரக்கம், அன்பு, கருணை, தயவு இதெல்லாமே ஆண்டவருடைய குணங்கள். கடினர்களாக, மூர்க்கர்களாக, திமிருள்ளவர்களாக, கஞ்ச பிசுனாரிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள். சுயநலவாதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனை நாம் எப்பொழுது சந்தோஷப்படுத்துவோம் என்றால், அவராலே இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம் பிறரிடத்தில் அந்த இரக்கத்தை காண்பிக்கிற போது, அவராலே மன்னிக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கிற போது, அவர் மூலமாக எல்லையற்ற அன்பை அனுபவிக்கிற நாம் அந்த அன்பை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் நமக்காக மகிழ்ச்சி அடைவார். அதுதான் அவர் விரும்புகிற அர்ப்பணிப்பு. அவருடைய இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அப்ப இரக்கத்தோடு இருக்கணும், தயையோடு இருக்கணும், மன்னிக்கிற குணத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீங்கள் என்னைப் போல் இருங்கள் என்கிறார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நீ எனக்காக எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ எனக்காக எந்த பிரயாசமும் பட வேண்டியதில்லை. You just live like me. நீ என்ன மாதிரி வாழ போதும். அதற்காகத்தான் நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், அதற்காகத்தான் என் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று வேளைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். தேவன் அகங்காரிகளை எதிர்த்து எளிமையுள்ளவர்களுக்கு கிருபை காண்பிக்கிறார். என்ன காரணங்க அது? அகங்காரம், கர்வம், அகங்காரம் இவைகள் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானவைகள். இந்த கர்வம் என்பது பரலோகத்தில் பிறந்ததுதான். தேவனுடைய பிரதான தூதர்களில் ஒருவனான அந்த லூசிஃபர் கர்வப்பட்டு விட்டான். இருதயத்திலே கர்வப்பட்டு தேவனுக்கு நான் சமமானவன் என்று தன் இருதயத்திலே கர்வம் கொண்டான். எனவேதான் பாதாளத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் அகங்காரத்திற்கு இடம் கொடாமல் எளிமையான மனதுள்ளவர்களாயிருக்கணும். எளிமை, பணிவு அப்படின்னு சொன்னா நாம தாழ்த்திக் கொள்ளுவது என்றால் நடிக்கிறது இல்லைங்க. அதாவது ஊழக்கும்பிடு போடுறதுன்னு சொல்லுவாங்களே சில பேர், அப்படியே குனிஞ்சு பணிஞ்சு இருப்பாங்களே தவிர எளிமையா இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. பயங்கர தந்திரத்தோடு கூட ரொம்ப நடிப்பாங்க. அப்படி இல்லை. உன்னுடைய அந்தரங்கத்துல எப்படி இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டால், உன்னை குறித்து நீ ரொம்ப பெருசா நினைச்சுக்காம உன்னுடைய உண்மையான நிலைமையை நீ உணர்ந்து கொண்டிருந்தால், நாம் குறைவிலே இருக்கிறோம், ஏழ்மையிலே இருக்கிறோம், தேவனுடைய துணை நமக்கு தினந்தோறும் அவசியமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தாழ்மையோடு கூட தேவனிடத்திலே நாம் எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஆலயத்துக்கு போனாங்க ரொம்ப பணிவா இருப்போம். தேவனுடைய சன்னதியில் இருக்கும்போது ஜெபத்துல சில பேர் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நடுங்கி ஒடுங்கி தாழ்மையோடு கூட பணிந்து கண்ணீரோட ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா ஜெபம் முடிஞ்சதும் அவங்க நடத்திய மாறி போயிடுங்க. தேவன் இப்படி வேஷம் போடுறவங்கள விரும்பவே மாட்டாருங்க. நம்ம தேவனுக்கு முன்பாகத்தான் இருக்கிறோம், எப்போதும் தேவனுக்கு முன்பாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எழுதல், நம்முடைய நடத்தல் எல்லாருக்கும் தெரியும். உன் வாயின் வார்த்தை பிறவாவதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். என் சந்நிதியை விட்டு உன்னால் எங்கே செல்ல முடியும்? நீ எங்கே சென்றாலும் அங்கே நான் உன் பின்னால் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பக்தனான தாவீது சொல்லுவான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நீர் இருக்கிறீர். உம்மை விட்டு நான் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்ம ஏதோ தாழ்த்தி கொண்டு கொஞ்ச நேரம் ஒரு அங்கி போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கழட்டினதுக்கு அப்புறம் ரியல் கேரக்டர் வெளியே தெரியும் அப்படி முக்காடு போடுறது இல்லை அவர் விரும்புவது. நாம் நம் அந்தரங்கத்திலே தாழ்மையோடு உண்மையான தாழ்மையோடு கூட எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தாங்க நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்த குணமுடையவர், தயாள குணமுடையவர். சில வரங்களைப் போல, ஆவிக்குரிய வரங்களை பெறுவது போல தாழ்மை பண்பு என்பது ஒரு வரம் அல்ல, அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. சிரமங்களினாலே பணிவை கற்றுக்கொள்ளுகிறார். அகம்பாவத்தை சிலுவையில் அறைவதன் மூலமாக, சுயத்தை சிலுவையில் அறைவதன் மூலமாக தாழ்மையாய் இருப்பதற்கு ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்திலே, ஆண்டவரே, உமக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறவனாக என்னை மாற்றுவீரா? நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிற பெண்ணாக என்னை மாற்றுவீரா? நான் எதையோ உமக்காக செய்கிறேன் என்று ஆர்ப்பரிக்கிறேனே தவிர அதை நீர் அங்கீகரிக்கின்றீரா? உண்மையாகவே நீர் திருப்திப்படுகிறீரா? உமக்கு விருப்பமானவனாய் நான் இருக்கிறேனா இல்லையா என்று ஆண்டவரே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. எனவே நியாயமாய் நடக்கும்படியாக, இரக்க சிந்தையோடு நடந்து கொள்ளும்படியாக, இரக்கத்தை நேசிக்கிறவனாக, கிறிஸ்துவின் சாயலை பெற்று உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக எங்களுக்கு கிருபை செய்வீரா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? தேவன் பலிகளை, காணிக்கைகளை எதிர்பார்ப்பதை விட தேவன் ஆச்சாரங்களை கேட்கிறவர் அல்ல. தேவாதி தேவன் நாம் நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ளலாம். அவருக்கு எதை கொடுத்தாலும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். அன்று மாயக்காரனாகிய சீமோன் பணத்தை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியின் வரங்களை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு என்ன சொன்னான்? நீ விலை கொடுத்து தேவனுடைய வரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? பணத்தால தேவனை சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. காணிக்கையால தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. சம்பிரதாய பக்தியால் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையா இல்லாததினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை, பாகமும் இல்லை. எனவே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற காணிக்கை நறுங்குண்ட இருதயம்தான். நன்றி உணர்வோடு கூடிய இருதயம், கிறிஸ்துவின் அன்பால் நிரம்பி இருக்கிற இருதயம், தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக வாழும்போதுதான் தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு அருளுவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்புவது இதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு, இது முதற்கொண்டு ஆண்டவரே எங்கள் நடத்தையில உமக்கு அங்கீகாரமாய் இருக்கும் பொருட்டு, நியாயமாய் நடக்கும் பொருட்டு, இரக்கத்தை சிநேகிக்கும் பொருட்டு, தாழ்மையோடு கூட உமக்கு முன்பு நடந்து கொள்ளும் பொருட்டு எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும் இதைத்தானே ஆண்டவரே எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். இப்படி நடந்த ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நீர் அருளிய எத்தனையோ எங்களிடத்தில் இருக்கிறது என்றபடியினாலே, இந்த உலகத்தில் நாங்கள் எதை கொடுத்தாலும் அது உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதனாலே, எங்கள் இருதயத்தை நீர் விரும்புகிறீர் என்பதனால், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட உம்முடைய சன்னதியிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து எங்களை உமக்கு அர்ப்பணிக்கும் பொருட்டு, உமக்கு விருப்பமுள்ளவர்களாய், உம்முடைய மனதுள்ளவர்களாய், உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கும் கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். எப்பொழுதுமே நாங்கள் உங்கள் பட்சமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கவனியுங்கள், வாய்ஸ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக மாத்திரமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் கட்டாயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அருளுவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.